காந்தங்கள பத்தி பேசும்போதுங்க, 2 அரைக்கோள வடிவத்துக்குள்ளார 2 அணுக்கள போட்டோம்னாக்கும், அத முழுக்கோளமா ஒன்றிணைச்சோம்னாக்கும், நமக்கு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது மூலமா அதிக அளவு ஆற்றல் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க அணு கொள்கைன்னு சொல்லக்கூடிய அணுவிலிருந்து பெறக்கூடிய ஆற்றல் 1 மடங்குன்னா, அதுல கிடைக்கக்கூடிய ஆற்றல் 1000 மடங்குங்க. இதன் மூலமா உங்களுக்கு தேவையான ஆற்றல, மின்னாற்றல், மற்ற வெப்ப ஆற்றல் எல்லா வகையான ஆற்றலையும் உங்கனால எத்தனை வகையான ஆற்றல் பெற முடியுமோ, அத்தனை வகையான ஆற்றல பெற்று நீங்க கே வேணுன்ற துறைகளுக்கு பயன்படுத்தி நீங்க பயன்பெற்றுக்கலாம். அதே மாதிரி அப்ப அத சொல்லிக்கிட்டு இருக்கப்போ மாற்றுப்பாலினத்த பத்தி சொன்னோம். மாற்றுப்பாலினத்த பத்தி சொல்லும்போது, அவங்கள மருத்துவ ரீதியா அணுகி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தரோட பொறுப்புயா. விபச்சாரிகள அணுகுறதுக்கு ஒருத்தரும் கிடையாதுங்க. விபச்சாரிகளுக்காக மாற்றத்த கொண்டு வர்றதுக்கு ஆள் கிடையாது. பிச்சைக்காரங்கள பத்தி பேசுறதுக்கு கூட நாதி கிடையாதுயா. சரிங்க. எது எப்படி இருந்தாலும் பரவால்ல. நீங்க திண்டுக்கல் தொகுதிய பொறுத்த மட்டும் டார்ச் லைட்ட பார்த்துக்கங்க. அதுல வாக்களிக்க முயற்சி பண்ணுங்க. அதுல முடிஞ்சா வாக்களிங்க. நான் உங்கள கேட்கறது வந்து சரி, வாக்குச்சாவடிக்கு தவறாம எல்லாரும் வாங்க. சரியான அரசியல தேர்ந்தெடுங்க. திண்டுக்கல்ல பொறுத்த மட்டும் உங்களுக்கு சரியான அரசியல்னு நாங்க டார்ச் லைட்ட அறிமுகப்படுத்துறோம்னு நினைக்கிறோம். மற்ற இடங்கள்ல நிச்சயமா நாங்க நினைக்கல. நிச்சயமா அறிமுகமே படுத்தியிருக்கோம். நோட்டாவுக்கு வாக்களிங்க. மேல கூறிய யாரும் தகுதியானவங்க கிடையாது. உங்களோட வாக்குகளை பெறுவதற்கு ஒருத்தருக்கும் தகுதி இல்லைன்றதான் உண்மை. அதனால நீங்க நோட்டாவுக்கே வாக்களிங்க. நோட்டாவுக்கு வாக்களிக்கிறது மூலமா நீங்க பெரும்பான்மையா நோட்டாவுக்கு வாக்களிச்சீங்கன்னாக்கா, நாங்க உலக நாடுகள்ல கேட்டு அவங்ககிட்ட இருந்து உதவியை பெற்று கூட நாங்க இந்த பகுதியை செழுமைப்படுத்தி, இந்த பகுதி செழுமையின் மூலமா உலகத்தை செழுமைப்படுத்த வேண்டியது எங்களோட தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட வேலை, கடமை. எல்லா உயிரும் வாழ்றதுக்கு தகுந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. அதன் மூலமா நம்ம பல்லுயிர் பெருக்கம் மட்டுமே இலக்கா வச்சுட்டு நம்மளும் நம்மளை வளப்படுத்திக்கணும். நம்மளும் நம்மளை செழுமைப்படுத்திக்கிட்டு உலக இந்த மண்ணுக்கு தீங்கில்லாத ஒரு வாழ்வு அமைய நம்ம முயற்சி பண்ணணும். இதன் மூலமா நீங்க இவ்வளவு பேசியிருக்கீங்களே, ஏதாவது மாற்றம் நிகழுமான்னு கேட்காதீங்க. நிச்சயமா வந்து ஒரு கொசுவை கூட மாற்ற முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா கொசுவை அழிக்க முடியல, அதை நிச்சயமா பண்ணுவோம். அதன் மூலமா நாங்க விருத்தி பண்றது, அதன் மூலமா சிரமப்படுத்த வேண்டியதை அழிவுல இருந்து நாங்க ஆக்கத்தை உருவாக்க முடியும். அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மாற்ற முடியாதுன்னு நாங்க நிச்சயமா அழிச்சு உருவாக்க முடியும். அதை வேணா நான் நிச்சயமா சொல்ல முடியும். அதை செய்ய முடியும். எங்களோட சொல்லு வந்து எங்க இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட சொல்லு, இப்போ என்னோட சொல்லு கூட வந்து நிச்சயமா உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இல்லாட்டி செயல்படும். ஒண்ணுமே செய்ய முடியலாட்டி நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். இது இது எங்க முன்னோர் வழியில வந்த ஒவ்வொரு சொல்லுமே எங்களோட சொல்லு, எங்க முன்னோர்களின் பெயரால் நாங்க சொல்லக்கூடிய சொல். எல்லாமே நன்மைக்காக சொல்லக்கூடிய சொல். அதனால நிச்சயமா உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அது கொடுக்கலாட்டி செயல்படும் நிச்சயமா. அப்படியும் இல்லாட்டி வெற்றி என்னாலும் கொடுக்கும். நன்றி.